வெல்கம் டு மிஸ் குக் 135 சேனலுங்க. நமக்கு இன்னொரு சேனலும் இருக்குது, சஞ்சனா சஞ்சய் 135 சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெறும் தாளிச்ச சாதம். பசங்களுக்கு ஸ்கூலுக்கு செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி. மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னுடைய இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். வெங்காயம், பூண்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை, தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். நீங்கள் காரம் வேணுன்னா கூட கூட எடுத்துக்கலாம். இது வந்து என்னென்னா பட்டாணி, வெள்ளை பட்டாணியை வந்து குக்கரில் அவிச்சு வச்சுருக்கேன். இது இல்லாமலும் செய்யலாம். நீங்கள் வானலியில் எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டிருக்கேன், கருவேப்பிலை, பூண்டு எப்பயுமே கொஞ்சம் கருகின மாதிரி வச்சுக்கோங்க, அப்போ தான் அதனுடைய ஃப்ளேவரே வந்து தெரியும். 2 பச்சை மிளகாய், இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்தோன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் இது கூடயே போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். பாருங்கள், பூண்டு வந்து நல்லா இந்த கருகின ஃப்ளேவர் வந்துச்சு. கூட வந்து கொஞ்சமாக மஞ்சள் போட்டுக்கோங்க, ஒரு பிஞ்ச் போட்டுக்கோங்க போதும். அடுப்பை சிம்மில் வச்சு செய்யுங்க, இல்லைனா மஞ்சத்தூள் வந்து கருகிடும். இது கூடவே தக்காளி சேர்த்துக்கோங்க. ஸ்கூலுக்கு டைம் ஆகுது, அவசர அவசரமாக செய்கிறீங்க அப்படின்னா தக்காளி வெங்காயம் வதங்கலை அப்படின்னா நீங்கள் இது கூடவே வந்து உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கும்போது தக்காளி வெங்காயம் வந்து சீக்கிரமே உங்களுக்கு வதங்கிடும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கிற பட்டாணியும் இது கூட சேர்த்துக்கிறோம். நல்லா கிளறி விட்டுருங்க. சாப்பாடு ஆல்ரெடி நீங்கள் செஞ்சு வச்சுருப்பீங்க இல்லையா, வடித்து வச்சுருப்பீங்க இல்லையா, அவ்வளோதாங்க. இதை நல்லா கிளறி விட்டு அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டு ஆறின சாப்பாடை வந்து போட்டு கிளறிடுங்க. பசங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு டிஷ். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி, ஒன்லி 10 மினிட்ஸில் செய்யக்கூடிய ரெசிபி. சுவையான தாளிச்ச சாதம் ரெடி, பட்டாணி தாளிச்ச சாதம் ரெடி. என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.